உங்க பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா பத்திரமா வருமானு அம்மாக்கள் காத்துட்டு இருக்குது எனக்கு தெரியும். ஐயோ ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, ஏதாவது ஆயிடுமா? காலேஜ் படிக்க போதே எப்படி பத்திரமா வருமா, திரும்பி வருமா? இல்ல வேலைக்கு போயிட்டு வருது, எப்படா வரும்? 6 மணி ஆயிடுச்சு, ஐயோ பயமா இருக்குது. எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு வீட்டுல பயத்தோட தான் இருக்கின்றார்கள் பெண் பிள்ளைகளை பத்தி. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். இது ஏதோ நான் சொல்லணும்னு நான் சொல்லல, உண்மையே நான் சொல்றேன். நான் நீங்க பேப்பர்ல படிக்கிறது, டிவியில பாக்குறது எல்லாம் வெறும் 5% தான். 100 பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல 5 பிரச்சனை தான் நீங்க படிக்கிறதும் பாக்குறதும். 95 பிரச்சனைகள் வெளியிலே வராது. 4 வயசு குழந்தைய கடத்திட்டு போய் அதை கெடுக்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்யறான். 8 வயசு குழந்தை அன்னைக்கு கும்மிடி பூண்டி பக்கத்துல ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம், 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு பாட்டி வீட்டுக்கு போகுது. அத ஒருத்தவன் கடத்திட்டு போயிட்டு அப்படியே அந்த குழந்தைய பார்த்தாலே கொத்தரி வச்சிருக்கு. 8 வயசு பிஞ்சுமா. அந்த அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, கேஸ் எடுக்கல போலீஸ். அதுக்கப்புறம் நாங்க கட்சிக்காரங்க பாட்டாளி மேல் கட்சி அங்க போய் சொல்லி அப்பதான் கேஸ் எடுக்கிறாங்க. கேஸ் எடுத்துட்டு அமைதியா இருக்கிறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம பொருளாளர் திலகபாமா அந்த அம்மாட்டு சொன்னேன், நீ நேரா போங்க, அங்க போய் உட்காருங்க, தகராறு பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க. அவங்க போனாங்க, நேரா போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்தாங்க. கைது பண்ணலனா இங்க இருந்து நான் போக மாட்டேன் அப்படி சொன்ன பிறகுதான் போலீஸ்ல 5 டீம் 6 டீம் 7 டீம்னு போட்டாங்க. 3 வாரத்துக்கு பிறகுதான் ஒருத்தனை பிடிக்கிறாங்க. எங்க பிடிக்கிறான்? ஆந்திராவில பிடிக்கிறான். அவன் யாருன்னா அசாம்காரன். அவனை பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணா அவன் என்ன சொல்றான், ஆந்திராவில் வேலை செய்யறானா, திங்கக்கிழமை புதன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் அங்க ஆந்திராவில் வேலை செய்வானா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு போயிடுவானா. அதுக்கு பார்டர் தான். இந்த பக்கத்துல 25 கிலோமீட்டர் தாண்டா தமிழ்நாடு எல்லை. எதுக்கு தமிழ்நாடு போறானா? அவன் சொல்ற காரணம், தமிழ்நாட்டுக்கு போனதான் அங்க கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, சாராயம் எல்லாத்துலயும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு போவேன்னு ஒருத்தவன் ஒரு மனித மிருகம் சொல்றான். இப்படிதான் இவர்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எத்தனையோ மனித மிருகங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கையாலாகாத ஆட்சி இது. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாகத்தை, நேரடி நிர்வாகம் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாங்கம்மா. நிதித்துறைக்கு ஒரு அமைச்சர், கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர், சுகாதாரத்துக்கு ஒரு அமைச்சர், வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர், சுற்றுச்சூழலுக்கு ஒரு அமைச்சர், வனத்துறைக்கு ஒரு அமைச்சர். காவல்துறைக்கு யார் அமைச்சருக்குன்னா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு. அப்போ முதலமைச்சர் தான் இன்னைக்கு காரணம். இந்த 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 15 வயசு 16 வயசு, சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். அங்க எத்தனையோ பெண்களை ஒரு மனித மிருகம் தினம் தினம் கெடுத்துட்டு இருந்தான். அவன் பிடிபட்டான். அவன் யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்கார். போன வாரம் திருவண்ணாமலையில ஆந்திராவில இருந்து ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அந்த அம்மாவுடைய அண்ணன் 3 பேர் ஆந்திரால இருந்து வராங்க, திருவண்ணாமலை கோயிலுக்கு வராங்க. காவல்துறையில அந்த வண்டியை நிறுத்தி செக் பண்றாங்க. செக் பண்ணி அந்த டிரைவரை, அந்த அண்ணனை, நீ போ, நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய், யாரு 2 போலீஸ்கார் கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடியே அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம். போன வாரம். என்னையா இது? தமிழ்நாடு அதெல்லாம் என்னையா நிர்வாகம் நடக்குதுங்க? என்னையா ஆட்சி நடக்குது? அதிமுக ஆட்சி காலத்துல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்
அதாவது கடைசியில 2021 பாத்தீங்கன்னா 4500 குற்றங்கள். இன்னைக்கு திமுகவில் 7100 குற்றங்கள். யாருக்கு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். பாஸ்கோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்துல பார்த்தா ஆண்டுக்கு ஆண்டு அதிகமா. ஏன்னா இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. இப்ப நீங்க கேட்கலாம், சரி இதுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன பண்ணுவாரு, இதுக்கும் திமுக ஏன் எங்கேயுமே நடக்கலையா குற்றம்? குற்றம் நடக்குது, இங்க அதிகமா நடக்குது. அது ஏன் நீங்க நடக்க வைக்கிறீங்க? இங்க நான் சொன்ன குற்றங்கள் எல்லாமே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குற்றவாளிகள் மனித மிருகம். ஒண்ணு சாராயத்தை குடிச்சா, இல்ல கஞ்சா போதை மாத்திரை பயன்படுத்தி தான் இந்த மிருகம் ஆயிட்டான். அப்போ நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் விற்காம பாத்துக்கணும் இல்ல? நீ விற்காம பாத்துக்கணும் இல்ல? காவல்துறைக்கு நீ தானே பொறுப்பு, நீ தானே முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் அவருடைய மண்ணில் உள்ள பெண்களை காப்பாற்ற முடியும்னா உனக்கு எதுக்கா பதவி, உனக்கு எதுக்கா ஆட்சி, உனக்கு எதுக்கா அந்த நிர்வாகம்? விட்டுட்டு போவேன்னு தானையா? உன் மண்ணில் இருக்கிற பெண்களை உன்னால பாதுகாக்க முடியலனா நீலாம் எதுக்கா? உனக்குலாம் முதலமைச்சர் பதவி எதுக்கு உங்களுக்குலாம்? நியாயமா நான் கேட்கிறேன், சரியான கேள்வி நான் கேட்கிறேன். உன்னால முடியலன்னா போங்க, விட்டுட்டு போங்க, எங்க கிட்ட கொடுங்க.